தமிழக வெற்றிக் கழகம் கடந்த சில நாட்களாகவே என்டிஏவோடு கூட்டணி அமைக்கப் போகிறது அப்படின்ற ஒரு செய்திகள் பரவிட்டே இருக்கு தொடர்ச்சியா. பவன் கல்யாண் ரூட்ல ஏதேனும் ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டே இருக்குது. ஏற்கனவே ஒரு முறை நடந்தது. இப்ப மறுபடியும் நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. டிவிக்கே அப்படி ஒரு ஒரு கூட்டணிக்குள்ளார போகுமா? அதற்கான வாய்ப்புகள் இருக்கா? என்ன உங்களுக்கு ஏதேனும் செய்திகள் இருக்கா? இவ்வளவு பரவலாக விவாதங்கள் நடக்கிற அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரமா நெருங்குது இந்த வதந்தி ஆரம்பிச்சு. காங்கிரஸ் திமுக கூட்டணி எப்போது ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார்களோ 4ஆம் தேதி 5ஆம் தேதியிலேருந்தே இது ஓடுது. அப்போ திட்டமிட்டு இதை பிஜேபி பரப்புகிறதா, இல்ல அந்த நேரத்திற்காக காத்திருந்து விஜய் இப்போ ஒரு ஏமாற்றத்தில் இருப்பார், ஏன்னா அவர் காங்கிரஸ் கட்சி வரணும்னு ரொம்ப எதிர்பார்த்தார். விஜய் அந்த அன்னைக்கு வரணும்னு, அது வராதனால ஏமாற்றத்தில் இருக்கிற விஜய் இப்ப கொஞ்சம் தட்டி பார்ப்போன்னு பிஜேபி நிஜமாகவே முயற்சி எடுத்ததா, அப்படி எடுத்தா ரகசியமா தான் எடுப்பாங்க, திட்டமிட்டு கசிய விடப்பட்டதா, இது ஒரு தியரி. ரெண்டாவது தியரி, ஒரு வாரமா இது நடக்குது. விஜய் தரப்புல இருந்து நாம கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்கிறோம் பிஜேபியை, ஊழல் சக்தின்னு அதிமுகவை சொல்லியிருக்கிறோம். இந்த 2 பேரும் அங்க வகிக்கிற என்டிஎல் நம்ம போய் எப்படி சேருவோம், இது என்ன அபத்தமா இருக்குன்னு விஜய் அறிக்கை விட வேண்டாம். 2ஆம் கட்ட தலைவர் கூட ஒரு மியாவும் கூட சத்தம் விடல, அதை தெரிச்சு ஓடுறாங்க. அப்ப அவங்களுடைய மௌனம் இருக்குல்ல, அது ஒரு நேர்மையற்ற மௌனம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் டிக்ளேர் பண்றீங்க, பிரகடனப்படுத்துறீங்க ஊழல் சக்தி கொள்கை எதிரின்னு, அவங்களோட நீங்க பேச்சு நடத்திட்டு இருக்கீங்க, துணை முதலமைச்சர் பதவி கேட்கறீங்க, 50 இடம் கேட்கறீங்களா, ஆட்சியில பங்கு கேட்கறீங்களா, முதல் 2.5 வருஷம் யாரு, 2வது 2.5 வருஷம் யாருன்னு முதல்ல சொல்லுங்கன்னு கேட்கறீங்களான்னா, இவ்வளவு ரெக்க கட்டி பறக்குது, எங்கேயோ காங்கோல நடக்குது, கென்யால நடக்கிற மாதிரி யோசிச்சுட்டு நீ பாட்டு அமைதியா இருந்தீங்கன்னா உங்களுடைய மௌனம் நேர்மையற்ற மௌனம் தாவேகா தரப்புல. அப்ப எதுக்காக இதை அனுமதிக்கிறீங்க? தனிப்பட்ட வாழ்க்கையில கடந்த 10 நாட்களாக புயலை சந்திக்கிற விஜய் இந்த வதந்தி ஓடட்டும், டைவர்ட் ஆகட்டும் நினைக்கிறாருன்னு அது ஒரு தேரி ஓடுது. இது எதுவா இருந்தாலும் இது நேர்மையற்ற அரசியல் தான் நான் சொல்வேன். எந்த கட்சியும் எந்த தலைவரும் தான் எந்த இயக்கத்தோடும் கூட்டணி வைக்கிறதுக்கு உரிமை இருக்கு. விஜய் என்டியோட சேருவாரான்னா, சேர்றது எவ்வளவு அபத்தம்னு நாம ஏன் சொல்றோம்னா, அது அபத்தம்னு சொல்ல வச்சதே விஜய் தான். 10 நாள் முன்னாடி வரைக்கும் ஊழல் சக்தின்னு சொல்றீங்க, ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? கொள்கை எதிரினா கொள்கை எதிரி தான் அப்படின்னு சொன்னீங்களா, அந்த கொள்கை எதிரியோட போய் சேர்ற அளவுக்கு உங்களை நிர்பந்தப்படுத்தியது எது? அப்படிலாம் கேள்விகள் வரும்ல. அதிகாரம் கிடைக்கும், நான் மறுக்கல. கொஞ்சம் மெனக்கெட்டாங்கன்னா ஆட்சியை ஈஸியா பிடிச்சிருவாங்க. ரொம்ப மெனக்கெடணும் அந்த ஆட்சியை தடுக்கிறதுக்கு திமுக. அந்த அளவுக்கு அது வலுவான, மிக வலுவான அணியா மாறுங்கிறத நான் மறுக்கவே இல்லை. விஜயனுடைய அரசியல் வாழ்க்கை அதோட முடிஞ்சிரும்னு நான் இன்னைக்கு சொல்ல 6 மாசம் முன்னாடி சொல்றேன். யார் கூட சேர்ந்தாலும் முதல் அரசியல் 2 பேரும் சரியில்லை, யாரும் சரியில்லை, நான் ஒரு மாற்று அரசியல் தர்றேன்னு சொல்லிட்டு வந்த விஜய் முதல் தேர்தல் அதுக்கான வாய்ப்பை தானே பறிச்சுக்கிட்டு தடுத்துக்கிட்டு யாராவது ஒருத்தரோட போய் சேர்ந்தால், தன்னால் விமர்சிக்கப்பட்டவர்களோடு சேர்ந்தால், அப்ப விஜய் அரசியலை நல்லா பண்றாருன்னு பாராட்டலாமே தவிர 10ஓட 11 தான் அவர் மாற்று சக்தி அல்ல. பதவிக்காக எதையும் செய்ய துணிகிற விஜய்னு அந்த லிஸ்ட்ல டாப்ல போய் உட்காந்துருவார் விஜய்.